கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் உங்களின் நடுரோட்டில் வழிமறித்து கத்துகிறார். உங்கள் நெருங்கிய நண்பர் உங்களை முதுகில் குத்துகிறார். உங்கள் உழைப்பை மற்றவர் திருடிக் கொள்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லை, உங்கள் இதயம் துடிக்கவில்லை. நீங்கள் அப்படியே அமைதியாக ஒரு புத்தரைப் போல புன்னகைக்கிறீர்கள். சுற்றியிருப்பவர்கள் உங்களை பார்த்து வியக்கிறார்கள். அப்பா, இவருக்கு எவ்வளவு பொறுமை, இவர் ஒரு ஞானி என்று புகழ்கிறார்கள். ஆனால் அந்த அமைதிக்குப் பின்னால் ஒரு இருண்ட ரகசியம் ஒழிந்திருந்தால்? இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விஷயம் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தீர்மானிக்கப் போகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அலசப் போகும் தலைப்பு, கோபமே படாத மனிதர்கள் உண்மையில் எதை மறைக்கிறார்கள்? 2 வகை மனிதர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், கோபமே வராதது ஒரு சூப்பர் பவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் உண்மை அதுவல்ல. உளவியல் ரீதியாக பார்த்தால் கோபத்தை வெளிப்படுத்தாதவர்களில் 2 ரகத்தினர் உள்ளனர். முதல் வகை தி இவால்வர்ஸ். இவர்கள் கோபத்தை உணர்கிறார்கள், ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவர்கள். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உளவியலாளர் ஜேம்ஸ் கிராஸ் இதை காக்னிட்டிவ் ரீஅப்ரேசல் என்று அழைக்கிறார். அதாவது ஒரு எதிர்மறை சூழலை ஆரோக்கியமான முறையில் மாற்றி யோசிப்பது. இது மிகவும் ஆரோக்கியமான முறை. 2ஆம் வகை தி சப்ரெசர்ஸ். இவர்கள்தான் ஆபத்தானவர்கள். இவர்கள் கோபத்தை உணரவில்லை என்பது பொய். மாறாக கோபத்தை வெளிப்படுத்துவது ஆபத்தானது என்று சிறுவயதிலேயே பழகிப்போனவர்கள். வரலாற்றும் வளர்ப்போம். தி ரூட் காஸ். வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்த அமைதி பெரும்பாலும் ஒரு தற்காப்பு அரணாகவே தொடங்குகிறது. ஒரு குழந்தை வளரும் சூழலில் பெற்றோர் அடிக்கடி சண்டையிட்டாலோ அல்லது கோபப்பட்டால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருந்தாலோ, அந்த குழந்தை அமைதியாக இருந்தால்தான் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம்பத் தொடங்குகிறது. இதைப் பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு பிரஷர் குக்கரை அடுப்பில் வைத்து விசில் வராமல் மூடி வைத்தால் என்னவாகும்? அதேதான் உங்கள் உடலிலும் நடக்கிறது. கோபம் காணாமல் போவதில்லை. அது பூமிக்கு அடியில் செல்லும் எரிமலை குழம்பு போல உள்ளுக்குள் புதைந்து கிடக்கிறது. அதிர்ச்சியூட்டும் அறிவியல் தரவுகள். தி சயின்டிஃபிக் வார்னிங். இப்போது சில ஆதாரங்களை பார்ப்போம். ஹார்வர்ட் மற்றும் ரோச்செஸ்டர் பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வின்படி, உணர்ச்சிகளை அடக்கி வைப்பவர்களுக்கு முன்கூட்டியே இறப்பதற்கான வாய்ப்பு 30% அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? உளவியலாளர் டேனியல் வெக்னர் இதை ஐரானிக் ரிபவுண்ட் எஃபெக்ட் என்று கூறுகிறார். நீங்கள் ஒரு உணர்வை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறீர்களோ அது அவ்வளவு வேகமாக உங்களை தாக்கும். அதனால்தான் சின்ன விஷயத்திற்கு யாராவது வெடித்து சிதறும்போது நாம் ஆச்சரியப்படுகிறோம். உண்மையில் அது அந்த சின்ன விஷயத்திற்கான கோபமல்ல, பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்த அழுத்தத்தின் வெடிப்பு. உடல் சொல்லும் பாடம். தி பாடி கீப்ஸ் த ஸ்கோர் என்பார்கள். உங்கள் வாய் சொல்ல மறுக்கும் கோபத்தை உங்கள் உடல் பேசும். கழுத்து வலி, தாடை இறுக்கம் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் என உங்கள் வேகஸ் நரம்பு வழியாக உங்கள் உடல் அந்த அழுத்தத்தை வெளிப்படுத்தும். சமூக பார்வை. நீங்கள் நினைக்கலாம், நான் அமைதியாக இருந்தால் எல்லாரும் என்னை நேசிப்பார்கள் என்று. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்கிறது தெரியுமா? உணர்ச்சிகளை மறைப்பவர்களை மற்றவர்கள் உண்மையற்றவர்கள் என்றும் குளிர்ந்த சுபாவம் கொண்டவர்கள் என்றும் கருதுகிறார்கள். இதனால் நீங்கள் மக்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாகவே உணர்வீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? தி சொல்யூஷன். நண்பர்களே, இதற்கான தீர்வு எல்லாத்துக்கும் கோபப்பட்டு கத்துவது அல்ல. அதுவும் ஆரோக்கியமானது கிடையாது. உணர்வை அங்கீகரியுங்கள். நேமிங். உங்களுக்கு கோபம் வரும்போது, இப்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ளே சொல்லுங்கள். ஜேம்ஸ் பென்னெபேக்கரின் ஆய்வுப்படி, ஒரு உணர்வுக்கு பெயரிட்டாலே அதன் தீவிரம் மூளையில் உடனே குறையும். கோபம் ஒரு தகவல். கோபம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி. யாரோ உங்கள் எல்லையை மீறுகிறார்கள் அல்லது உங்களுக்கு அநீதி நடக்கிறது என்பதை அது உணர்த்துகிறது. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, கோபமே படாதவர் ஒரு சிறந்த மனிதர் அல்ல. அவர் பெரும்பாலும் தனது சொந்த குரலை தானே கேட்க மறுக்கும் ஒரு நபர். அமைதியாக இருப்பது வேறு, அமைதி காப்பதைப் போல நடிப்பது வேறு. உங்களுக்கு தெரிந்த யாராவது இப்படி எதற்கும் கோபப்படாமல் இருக்கிறார்களா? அல்லது நீங்களே அப்படிப்பட்டவரா? கீழே கமெண்ட் செய்யுங்கள், விவாதிப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.